என்ன அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல வாட். சாப்பிட்ட அப்படின்னா இறந்த காலத்துல நடந்துச்சு, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால நம்ம அதுக்கு ஹெல்பிங் வேர்ப் வந்து டிட், கொஸ்டின் டைப் வந்துட்டு டிட்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீ அப்படின்றதுக்கு யூ. சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்ட, என்ன எடுத்துக்கிட்ட, என்ன சாப்பிட்டுக்கிட்ட அப்படின்றதுக்கு ஹேவ்னு கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? வாட் டிட் யூ ஹேவ், அதாவது நீ என்ன எடுத்துக்கிட்ட மத்தியான உணவுக்கு, என்ன எடுத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம கேட்போம்ல. மத்தியானம் நீ என்ன எடுத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டோம்னாலும், மத்தியானம் என்ன சாப்பிட்ற அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஸோ அந்த மாதிரி மீனிங்ல தான் வாட் டிட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு நார்மலா சொல்லணும்னா வாட் டிட் யூ ஈட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், இந்த வேலை யார் செய்தது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல சின்ன பசங்க இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டாங்கன்னா இந்த வேலையை யார் செஞ்சது அப்படின்னு நம்ம கேட்போம். யார் இந்த வேலையை செஞ்சது, யார் இந்த பொருளை உடைச்சது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஹூ, யார் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல ஹூ. டிட், செய்தது அப்படின்றதுக்கு டிட். இந்த வேலை அப்படின்றதுக்கு திஸ் ஒர்க். Who did this work? Who did this work? Who did this work? இந்த வேலை யார் செய்தது. நீங்க எனக்கு யாரு, இத சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. சோ அது இங்கிலீஷ்ல